ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஆஸ்பத்திரியில் ஈஸ்வரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லி விசாலாட்சி ஆதிகுணசேகரன்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? ஈஸ்வரி குணசேகரன் அடித்ததால் ஈஸ்வரிக்கு ரொம்பவே தலையில் காயம்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. அவங்க சுயநிலவை இழந்துட்டதாக டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ தர்சன், ரேணுகா, நந்தினி எல்லாருமே ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரத்தம் போய்கிட்டே இருக்குது. அது ரத்தம் எங்கேருந்து கசியுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்கேனுக்கு அனுப்பியிருக்கோம். அப்புறமா இவங்களுக்கு நினைவு திரும்புறதுக்கு சில நாட்களும் ஆகலாம், இல்லைன்னா சில மாதங்களும் ஆகலாம் அப்படின்னு டாக்டரு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, ஈஸ்வரிக்கு உடனே ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. அதை கேட்டுட்டு அதற்கான பணத்தை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறமா தர்சன் சார், நான் எங்கள் அம்மாவை உடனே இப்போ பார்த்தாகணும், இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் இப்போ எல்லாம் பார்க்க முடியாதுப்பா, அப்புறமா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நர்ஸ் ஈஸ்வரியோட ஹஸ்பண்டுக்கிட்ட இதில் ஒரு கையெழுத்து வாங்கணும் ஆப்ரேஷனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அதை கேட்டுட்டு தர்சன், நான் அவங்களோட மகன்தான், நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. ரொம்பவே அழுதுகிட்டு கையெழுத்து போடுறாங்க. அப்புறமா ஜனனி ஆப்ரேஷனுக்கான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், நீ நீங்கள்லாம் பார்த்துக்கங்க, தர்சனியெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்புறப்ப அப்போ நந்தினி நீ பணத்துக்கு வெளியெல்லாம் போய் அலைய வேண்டாம், நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி கையில், காதில், கழுத்தில் எல்லாத்துலேயும் இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க. நந்தினியும் தர்ஷினி, ரேணுகா எல்லாருமே கலட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப தர்சனுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறேன். அப்போ ஜனனி, சரி நீங்கள் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நான் போய் ஈஸ்வரியை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க, தாராளமாக நீ போ, ஆனால் அவளை பார்த்துட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீ போயிடணும், அவள்களோடே நீ இருந்துக்க, இந்த வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்கிறாங்க குணசேகரன். அதை கேட்டு விசாலாட்சி ஷாக் ஆகுறாங்க. இம்புட்டு நாளாக கட்டண பொண்டாட்டி இருந்தும் பெத்த பிள்ளைக இருந்தும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ பெத்தவை இருந்தும் இல்லைன்னு நினச்சிட்டு போகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி குணசேகரன் ரொம்ப விசாலாட்சியை திட்டுறாங்க. விசாலாட்சி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அழுகிறாங்க. என்னையா இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருகில் இருந்த அந்த அறிவுக்கரசி இருக்காங்களா, அறிவுக்கரசி அவங்க சொல்கிறாங்க, என்ன மச்சி, எதுக்கு இப்படி அழுகிறீங்க? மாமா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவளுக்கு ஆடின ஆட்டத்துக்கு எல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக ஆடினாளுங்க, மறந்துருச்சா அவங்களுக்கு? ஒன்றுமில்லாத விஷயத்தை பெருசாக்கி இந்த வீட்டை விட்டு ஓடினவள்கள் தானே அவங்களுக்காக நீங்கள் ஏன் இப்படி அழுதுகிட்ருக்கீங்க? வயசில் பெரியவங்கன்னு கூட அவங்கள பார்க்காம அவங்க காலில் விழா வச்சு தானே அவங்க இந்த வீட்டுக்கு அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, அந்த ஜீவானந்தத்தோட சேர்ந்துக்கிட்டு ஜெயிலுக்கு மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்லி இப்போ வீட்டை அசிங்கப்படுத்தி இன்றைக்கி ஞான மாமா வேற ஜெயிலில் உட்காந்து களி தின்னுட்ருக்காங்க. நீங்கள் பெத்த பிள்ளை தானே, உங்கள் ரத்தம் தானே இன்றைக்கி ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி கேட்க பேச முடியாமல் வாயடைச்சி நிற்கிறாங்க விசாலாட்சி. அவள் செஞ்சதுக்கெல்லாம் தான் இன்றைக்கி மண்டையை பொழந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவுக்கரசி.
அதுக்கு விசாலாச்சு சொல்கிறாங்க, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடி, அவள் என்னத்தாக இருந்தாலும் அவள் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க, அந்த உறவெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாங்க. இறுதியாக எந்திரிச்சு போகிறப்ப குணசேகரன் கதிரிகிட்ட சொல்கிறாங்க, டே கதிரி, அவங்க பார்க்க போகணும்னா தாராளமாக போய் பார்க்கட்டும், ஆனால் திரும்பி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த வீட்டையும் என்னையையும் தலைமுழுகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க குணசேகரன். இதை கேட்டுட்டு விசாலாட்சி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.